பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருஷம் 14/4/2026 தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் பார்த்தேன்னா பராபவ வருஷம் பார்த்தேன்னா மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல குரு பகவான் ஒரே மாதத்துலேயே போயிடுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஏன்னா 4ஆம் இடத்துல போன குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்க போகிறார். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய மாறுதல்கள், ஏற்றங்களை கொடுப்பார். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அதை தவிர தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி காலம், விரய சனி காலம், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சுப செலவுகள் எப்படி வரும்னா, குரு பகவானே ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனி இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே பார்த்தோன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கார். பொதுவாகவே சித்திரை மாதத்தில் 5ஆம் மேஷத்தில் தான் சூரியன் இருக்கணும். இந்த வாட்டி சுக்கிரனோட குடும்பாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு அவரே 7ஆம் அதிபதி. அதனால் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த வருஷம் சனி பகவான் வக்ர நிலைக்கு போகிறார். 15/7/2026 அதுவும் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற புதன் இருக்கார். அவர் சனி செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கார். நீச்சம் பெற்ற புதன் 6ஆம் அதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கார் 12ஆம் இடத்துல. அதனால் ஊரை விட்டு வெளியில் பார்க்க வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதனுடைய தடங்களை மாற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இந்த வருஷ கடைசி, அதாவது இந்த ஆங்கில வருஷ கடைசி 11ஆம் மாதம் வரலும் இருக்கார், நவம்பர் மாதம் வரலும் இருக்கார். அது வரலும் சிறு சிறு தடங்கள் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் குருவினுடைய பெயர்ச்சி பார்த்தாலும் முதல்ல 5ஆம் மாதம் இருக்குது, அதாவது 5ஆம் மாதம் கடைசியில் இருக்குது. அதற்கு பிறகு 10ஆம் மாதம் கடைசியில் குரு சிம்மத்துக்கு போகிறார். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்துல குரு போகும்போது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் தீர்க்கமான சிந்தனைகளும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் ஒரு புதிய காரியம் எடுத்திங்கன்னா அந்த காரியத்தில் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசி நேயர்களுக்கு பராபவ வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலேயானால், ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் ஏற்படும். திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கும்போதும் சரி, 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுதும் சரி, உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் 10ஆம் மாதத்துக்கு மேலே இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் குருவினுடைய பார்வை சனி பகவான் மேலே உழறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். படிப்பிற்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கும். எடுத்த காரியங்கள் உண்டு, நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கூட்டு தொழிலில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு
10ஆம் இடத்துல ராகு பகவான் போகும்போது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருப்பினும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இந்த 11ஆம் மாதத்துலேருந்து வருவார். அதனால் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். கூட்டு தொழிலில் நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணிதவியல் அந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மருத்துவம் சம்பந்த மருத்துவ தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் 7 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வாங்கும். அதாவது சிவன் கோவிலில் காலபைரவர் சன்னதின்னு வடகிழக்கு மூலையில் இருக்கும். காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வருகின்ற வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நிச்சயமாக வெற்றி கொண்டு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த பராப வருஷம் அமையும் அப்படின்னு சொல்கிறேன். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருக்கிறார். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் ராகு கேத்துக்குள்ளே எல்லா விஷயங்களும் வருது. உங்களுடைய ராசிநாதனும் 12ல் போயிருக்கார். இதனால் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே ஒரு மாதத்துக்கு பார்த்தோன்னா சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சின் மூலியமாக வெற்றிகளை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு பகவானுடைய மாற்றம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போது மே மாதம். என்ன சார் இது 3ஆம் இடத்துல குரு போனால் அந்தளவு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாளே சார், நீங்கள் மட்டும் எப்படி சொல்கிறீங்கன்னா, அவருடைய பார்வை பார்த்தாலும் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண காலகட்டமாக அமையும். அதுவும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய தசாபுக்தி அந்தரமும் அதுக்கு ஒத்துழைச்சதே. ஆனால் கோச்சார பிரகாரம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 9ஆம் இடத்துல போகிறார். 9ஆம் இடத்துல போய் ராகு பகவான் போகிறாரே சார், 9ஆம் இடத்துல ராகு பகவான் போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காமல் போக மாட்டார். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது மகரத்தில் போய் உட்கார்றார். அதுவும் சுக்கிரன், சனி, புதனுடைய எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, ராகுவுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது சுக்கிரனுடைய அணியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராகுவை பொறுத்தவரையிலும் மகரத்தில் இருக்கும்பொழுது பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிப்புக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை திடீரென்று ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். உங்களை பொறுத்தவரையிலும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 3ஆம் இடத்துல கேது பகவான் வரப்போகிறார். அதாவது 11ஆம் மாதத்துக்கு மேலே சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும். ஆனால் முயற்சிகள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக, அது தவிர எந்த ஒரு விஷயத்திலையும் டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தது. ஆனால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். முயற்சி உங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக, ஏன்னா 3ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் படிப்பினையை கொடுக்கும். அது ஒரு பெரிய வெற்றியை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக. தவிர பார்த்தோம்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒருத்தரே போகும். 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. 2வது திருமணத்துக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். முயற்சிகள், விடாமுயற்சிகள் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் மாதத்துக்கு மேலே தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஏற்றம் பொற்காலமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் இருந்தாலும்
கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குருவின் பார்வை 7ஆம் இடத்துல விழுறதுனால. அது தவிர பார்த்தோம்னா குருவின் பார்வை 9ஆம் இடம் 11ஆம் இடத்துலையும் விழுறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர ராகுவினுடைய மாற்றமும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2, 5 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா புதன் நீச்சப்பட்டாலும் சரி, மறைந்திருந்தாலும் சரி, அபரிமிதமான கல்வியை கொடுப்பார். அவர் 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போனால் அதனால் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் குருவினுடைய பார்வை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, சில இடத்துல பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் குருவுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்சு பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா மூக்கு கடலை மாலை தட்சிணாமூர்த்திக்கு போட்டு வாங்க. குரு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நிச்சயமாக மாற்றத்தை, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும்.